Hello viewers. Welcome to Myth Mystery. Welcome to Myth Mystery. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் பார்ட் கிடையாது, இது செகண்ட் பார்ட். இதோட ஃபஸ்ட் பார்ட் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் செம்மையாக கதை புரியும். அதோட ஸ்மால் இருக்கே பார்க்கணும் அப்படின்னா நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்காக தீவிரமாக தொண்டு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தந்தை, அவருக்கு ஒரு மகள் அண்டு மகன் இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் எப்பயுமே நம்மளுக்கு நல்லதான் செய்வாங்க, நம்ம கிம் தான் நம்மளுக்கு கடவுள், அவர் சொல்றதை நம்ம எப்பயுமே கேட்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடோட வாழ்றவர் தான் அவரு. அப்படிப்பட்ட அவரோட லைஃபை சேஞ்ச் பண்ற ஒரு மொமெண்ட் அவரோட லைஃப்ல நடக்குது. அதாவது நார்த் கொரியன் கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்த ரேஷன் ரைஸை கம்ப்ளீட்டா கட் பண்றாங்க. அப்படி கட் பண்ணதுனால நார்த் கொரியன் மக்கள் எல்லாருமே வேற லெவல்ல அஃபெக்ட் ஆறாங்க. அதனால எக்கச்சக்க உயிர்களும் போகுது. அதுல ஒரு உயிர் இவரோட ஃபேமிலியிலயும் போகுது. சோ இதுக்கு மேலே நம்ம கவர்மெண்ட் நம்பினா வேலைக்கே ஆகாது, நம்ம கிம் நம்மளோட கடவுளே கிடையாது. இதுக்கு மேலே என்னோட மகனும் மகளும் இந்த நாட்டுல இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் செத்து மடியணும். சோ என்ன மாதிரி நீங்க இந்த நாட்டுல இருந்து செத்து மடிறதுக்கு பதிலா இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகள்கிட்ட சொல்றாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் அவரோட மகனும் மகளும் இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதற்கான முயற்சிகள்ல இறங்கி ஃபர்ஸ்ட் டைம் நார்த் கொரியா விட்டு தப்பிச்சு சீனாக்குள்ள போயிறாங்க. அப்படி சீனாக்குள்ள போன அவங்கள மறுபடியும் சீனா போலீஸ் நார்த் கொரியாக்குள்ள அனுப்புறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, செகண்ட் டைம் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். நார்த் கொரியாவோட ஃபோர்ஸ்டு லேபர் கேம்ப் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் தெரியுன்ற அவசியம் கிடையாது. நாங்க அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அந்த வீடியோல நாங்க பிரிசன் கேம்பை பத்தி கம்ப்ளீட் டீடைல் போட்டிருக்கோம். அது எவ்வளவு ரண கொடூரமா இருக்குன்றத அந்த வீடியோ பார்க்குற மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சோ அந்த ஒரு லேபர் கேம்ப்குள்ள தான் நம்ம ஜியோன் பார்க்கும் போறாங்க. போயிட்டு அவங்க பட்டாத பாடுபடுறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு சின்ன ரூமை கொடுத்து அதுக்குள்ள 60 ஃபீமேல்ஸ் அடைக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க தான் ஜியோன் பார்க். அந்த சின்ன ரூமுக்குள்ள தான் அவங்க நைட்டு தூங்கி எந்திரிக்கணும். அதுக்கடுத்து ஒரே ஒரு காமன் டாய்லெட் தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு டாய்லெட் தான் 60 பேர் யூஸ் பண்ணணும். அது போக கரடு முரடான இடங்கள்ல தான் வேலையும் நடக்கும். அந்த கரடு முரடான இடங்கள்ல நடந்து போறதுக்கு செப்பல் சூன்னு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. வெறும் கால்ல தான் நடந்து போகணும். அப்படி நடந்து போறப்ப அளவுக்கு அதிகமான வெயிட்டையும் சுமக்க வேண்டியிருக்கும். சோ அதுவே பாத்தீங்கன்னா பாதங்களை அளவுக்கு அதிகமா காயப்படுத்தும். இந்த மாதிரி இவங்க ஒரு தடவை வேலை பார்க்கறப்ப இவங்க தவறி விழுந்ததுல இவங்களுடைய கால் அடிபட்டுருது. ஆனா நார்த் கொரியன் பிரிசன் கேம்பை பத்தி தான் நமக்கு தெரியுமே, எவ்வளவு அடிபட்டாலும் டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. தானா ஆறுனாதான் உண்டே தவிர அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா மெடிசன் கொடுக்கவே மாட்டாங்க. அதே நேரத்தில் 6 வரைக்கும் ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் அந்த காயத்தோட வேலை பார்த்து தான் ஆகணும். சோ அந்த மாதிரி ஜியோன் பார்க்கும் அந்த காயத்தோடய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு தான், எப்படியும் ஆறிடும் அப்படின்ற எண்ணத்தோட தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நாட்கள் போக போக தான் அது சாதாரண பொண்ணுல அது இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அந்த இன்ஃபெக்ஷனாலே இவங்க அளவுக்கு அதிகமா சிக்காகிறாங்க, அதாவது நோய்வாய்ப்படுறாங்க. இதனால எந்திரிக்க கூட முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி நோய்வாய்ப்படுறப்ப அந்த பொண்ணுல இருந்து சீனும் வடிய ஆரம்பிக்குது. அந்த சீல் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேட் ஸ்மெல்ல உருவாக்குது. சோ அதனாலே அந்த 60 பேர் தங்கி இருக்க ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள யாராலையுமே இருக்க முடியல. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே அந்த ரூம்குள்ள இருந்த எல்லாருமே போய் ஜியோனை பத்தி காட்ஸ்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்களும் அந்த ரூம்குள்ள இருந்தா எங்களால அந்த ரூம்குள்ள இருக்கவே முடியாது, ஏன்னா கப்பு ஓவர் அடிக்குது, உடனே அவங்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இதை கேட்டனே காட்ஸும் போயிட்டு ஜியோனை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ண பக்கத்துல போறப்பே காட்ஸ் பக்கத்துல போக முடியாத அளவுக்கு கப்பு பயங்கரமா அடிக்குது. அதை பார்த்தோன்னே காட்ஸ் ஆத்தாடி, இதுக்கு மேலே இவளை இங்க வைக்க வேணாம், இவளை சரியான வரைக்கும் நம்ம வெளியே அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிசன் கேம்பை விட்டு ஜியோனை வெளியே அனுப்பி விட்டுறாங்க. வெளியே அனுப்புறாங்க அப்படின்றதுக்காக ரிலீஸ் பண்ணியெல்லாம் அனுப்பல. இந்த பிரிசன் கேம்புக்கு வெளியவே ஒரு அநாத ஆசிரமம் இருக்கு. சோ அங்க போயிட்டு இந்த பொண்ணு சரியான வரைக்கும் இருக்க சொல்லிட்டு இந்த பொண்ணு சரியான உடனே மறுபடியும் பிரிசன் கேம்ப்ல வர சொல்லி தான் அங்க அனுப்பி வச்சுறாங்க. அப்படி அனுப்பி விட்டுட்டு இவங்களை ஃப்ரீயா விட்டாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ரெகுலரா இவங்க அநாத ஆசிரமத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. சப்போஸ் தப்பிச்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா யோசிக்காம சுட்டு தள்ளுறதுக்கும் ரெடியா இருந்தாங்க. சோ அந்த ஒரு டைம்ல நம்ம ஜியோன் பார்க்கு என்ன பண்றேனே தெரியல, பொண்ணு சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் நம்மளை கொண்டு போய் பிரிசன் கேம்ப்ல போட்டுருவாங்க, அங்க நம்மளை படாத பாடுபடுத்துவாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக சில பிளான்களும் போட ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி பிளான் போட்டனே எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அங்க இருக்க சில பேர் சில ஐடியாஸ் கொடுக்குறாங்க. அதுதான் நார்த் கொரியால இப்ப பாத்தீங்கன்னா நார்த் கொரியால இருந்து தப்பிக்கிறதுக்கு சில புரோக்கர்ஸ் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. அது கிடைச்சோன்னே அந்த புரோக்கர்ஸ் யாருன்ற டீடைல்ஸை கெட் பண்றாங்க. அப்படி கெட் பண்ணோன்னே அவங்களை சீக்கிரட்டா சந்திக்கிறதுக்கான அழைப்பும் விடுறாங்க. சோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமத்திலே புரோக்கரை சீக்கிரட்டா சந்திக்கவும் செய்றாங்க. அப்படி சந்திக்கிறப்ப அந்த புரோக்கர் சொன்ன ஒரே விஷயம், நீங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி ஹியூமன் டிராபிகிங் மட்டும்தான், அதை தவிர்த்து வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹியூமன் டிராபிகிங்ன்றது வேற எதுவும் கிடையாது, இவங்க ஆல்ரெடி சீனால விலை கொடுத்து வாங்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஹியூமன் டிராபிகிங். அதாவது ஒரு ஹியூமனை விலை கொடுத்து வாங்குறது தான் ஹியூமன் டிராபிகிங். சோ இந்த ஒரு ஹியூமன் டிராபிகிங் வழியில தான் இவங்க இப்ப தப்பிச்சாகணும். அதாவது நார்த் கொரியால இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த புரோக்கர் ஹெல்ப் பண்ணுவாப்ல. அப்படி ஹெல்ப் பண்ணி ஒன்ஸ் சீனாவை அடைஞ்ச உடனே அந்த சீன புரோக்கர்ட்ட இவங்களை கொடுத்துட்டு நார்த் கொரியன் புரோக்கர் காசை வாங்கிடுவாப்ல. அடுத்து சீன புரோக்கர் அங்க இருக்க யார்ட்டையாவது போய் இவங்களை வித்துட்டு அவர் காசை ஏர்ன் பண்ணிக்கிறாப்ல. இதுதான் இவங்களுக்கு இப்போதைக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு இருக்க ஒரே வழி. சோ இதை கேட்டோன்னே ஜியோன் பார்க்கும் யோசிக்காம ஓகே சொல்லிடுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது இல்லையா. அதே நேரத்தில் இவங்க சீனாவுக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க மகன் அங்க விட்டுட்டு வந்திருக்காங்க இல்லையா. சோ அவனை எப்படியாச்சும் பார்த்தாகணும் அப்படின்றது இவங்களுடைய எய்மாவே இருக்கு. சோ அதுக்காகவே இதுக்கு ஓகேவும் சொல்லிடுறாங்க.
மறைச்சிடுறாங்க. அதே நேரத்துல அவங்க கால்ல இருக்க புண்ணையும் அந்த புரோக்கர்ட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. சோ இப்படி புண்ணை மறைச்சதுக்கு அப்புறம் அவங்க தப்பியிருக்கான அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நாள் வருது. அந்த ஒரு நாள்ல அந்த நார்த் கொரியன் சீக்ரெட் புரோக்கர் பார்த்தீங்கன்னா ஜீகுன் பார்க்கையும் கூடவே இன்னும் 2 பேரை பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்காக கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போனவர் வழக்கம் போல நள்ளிரவுல நார்த் கொரியன் பார்டர்ல இருந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அங்க இருந்து சீனா பார்டர் ரீச் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் சீனா பார்டர் ரீச் பண்ண உடனே இங்க இருந்து ரோடு வழியா நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்மள ஈஸியா பிடிச்சிருவாங்க. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா சீனால நார்த் கொரியா நாட்களை பிடிச்சு கொடுத்தா ரிவார்டு அப்படின்ற சட்டம் போட்டதுனால நார்த் கொரியா காரங்களை பார்த்தாலே பிடிச்சி தூக்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க. சோ அதனால நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ஈஸியா மாட்டிக்கிருவோம். நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி இந்த பார்டர்ல இருக்கிற மலை மேல ஏறி போறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீகுன் பார்க்கோட சேர்த்து மத்த 2 பேரையும் கூட்டிட்டு அந்த நார்த் கொரியன் புரோக்கர் பாத்தீங்கன்னா மலையில ஏற வச்சு இவங்களை கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போய் ஒன்ஸ் மலையில இருக்கிற ஒரு ரோடு அடைஞ்ச உடனே இதுக்கு மேல நம்ம நடந்து போனா வேலைக்காகாது, இங்க டாக்ஸி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த டாக்ஸில ஏறி நம்ம புரோக்கர் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு டாக்ஸியும் வருது. அந்த டாக்ஸியை நார்த் கொரியன் புரோக்கர் வழி மறைக்கவும் செய்யறாரு. அப்படி வழி மறைச்ச உடனே அந்த டாக்ஸியும் நிக்குது. அப்படி நின்ற உடனே ஜீகுன் பார்க் மற்ற 2 பேரோட சேர்த்து நார்த் கொரியன் புரோக்கர் அந்த கார்ல ஏறி உட்கார்றாங்க. அப்படி உட்கார்றதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேஞ்சரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீன பார்டர்ல டாக்ஸி ஓட்டுற மேக்ஸிமம் டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா சீன நாட்டோட ஸ்பையா தான் இருப்பாங்க. சோ அதனாலேயே அந்த டிரைவர்ஸ் எப்பயுமே தன்னோட கண்களை தான் கார்ல ஏறி உட்காரவங்க மேல வச்சுட்டே இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு கார்ல தான் இப்ப அந்த 4 பேர் ஏறி உட்கார்றாங்க. அப்படி இவங்க ஏறி உட்கார்ந்த உடனே அந்த டாக்ஸி டிரைவருக்கு இவங்க மேல ஒரு மாதிரியான சந்தேகம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கா இருக்க மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் உங்களோட ஹேர் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்பட்டி அடிச்ச மாதிரி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல உங்களோட முகத்தெல்லாம் பாக்குறப்ப ஒரு மாதிரி பயந்த சுபாவத்தோட இருந்திருக்காங்க. சோ இதெல்லாம் நோட் பண்ணி பாக்குறப்ப இவங்க மேல டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்த் கொரியன் புரோக்கர் அந்த டாக்ஸி டிரைவர் கேக்குறாரு. அப்படி கேட்ட உடனே இந்த நார்த் கொரியன் புரோக்கர்னாலும் என்ன பேசுறதுன்னே தெரியாம திருதிருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடாப்ல. ஏன்னா இந்த நார்த் கொரியன் புரோக்கருக்கு பாத்தீங்கன்னா சைனீஸ் மொழி சுத்தமா தெரியாது. அப்படி இருக்கிறப்ப இவன் என்ன கேக்குறானே தெரியாம அவரோட திருதிருன்னு முழிக்கிறாப்ல. அப்படி முழிக்கிறத பார்த்தோன்னே அந்த டிரைவருக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாயிருது. உடனே பின்னாடி திரும்பி பாக்குறாரு. பின்னாடி இருக்கிற சீட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அதுல ஜீகுன் பார்க், அதுக்கடுத்து வயசான ஒரு தாத்தா இருக்காரு. அதுக்கு பக்கத்துல ஜீகுன் பார்க் மாதிரி இன்னொரு பெண்மணியும் இருக்காங்க. சோ அந்த 3 பேர்ல அங்க இருக்க தாத்தாவை பார்த்து அந்த டாக்ஸி டிரைவர் எங்க போகணும் நீங்களாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா அந்த தாத்தாவுக்கும் பாத்தீங்கன்னா சைனீஸ் மொழி சுத்தமா தெரியல. அதுக்கடுத்து அவருக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு பெண்மணிட்டையும் கேக்குறாரு. அவங்களுக்கும் சைனீஸ் மொழி சுத்தமா தெரியல. சோ அந்த டைம்ல டாக்ஸி டிரைவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே சந்தேகப்படுறாரு. இவங்களை கீழே இறக்கி விட்டலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றாரு. ஆனா அப்படி வர்ற அந்த ஒரு சமயத்துல ஜீகுன் பார்க் டக்குன்னு சீனால இருக்கிற அந்த புரோக்கரோட அட்ரஸ் எடுத்து டிரைவர்ட்ட காமிச்சு இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீன மொழியில பேசுறாங்க. எஸ் ஜீகுன் பார்க் இதுக்கு முன்னாடி வடகொரியில இருந்து தப்பிச்சு சீனாக்கு வந்தாங்க பாத்தீங்களா. இங்க வந்து ஸ்லேவாவும் ஒர்க் பண்ணாங்க இல்லையா. அப்படி ஒர்க் பண்ண அந்த ஒரு சமயத்துல ஓரளவுக்கு சீன மொழியை கத்து வச்சிருந்தாங்க. சோ அப்ப கத்துக்கிட்ட அந்த ஒரு மொழியை தான் இப்ப டாக்ஸி டிரைவர்ட்ட பேசி எனக்கு சீன மொழி தெரியும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்படி ஜீகுன் பார்க் இந்த மாதிரி பேசுறத பார்த்தோன்னே அந்த டாக்ஸி டிரைவர் நீங்க பேசுறீங்க சரி, இந்த 3 பேர் எதுக்கு எதுவுமே பேச மாட்டேன்றாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவர் கேக்குறாரு. அதை கேட்டோன்னே ஜீகுன் பார்க் உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற என்னோட அப்பா, நாங்க சீனால இருக்கிற கொரியா டவுன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு பெருசா படிப்பறிவு இல்ல. சோ அதனாலே அவர் சீன மொழியை கத்துக்கிறவும் இல்ல, அதை பேசவும் தெரியாது. அதே மாதிரி என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற இந்த பெரியவர் என்னோட தாத்தா, அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்க அந்த பொண்ணு என்னோட தங்கச்சி. என் தங்கச்சிக்கு வாய் பேச வராது, அவ ஒரு ஊமை. அதனாலதான் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அண்ட் என் தாத்தாக்கும் எங்க அப்பா மாதிரியே தான் படிப்பறிவு இல்லாததுனால சீன மொழியை கத்துக்கிறதுல பேசவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. இவங்க சொல்ற இந்த ஒரு பதில் பார்த்தீங்கன்னா டாக்ஸி டிரைவருக்கு ஓரளவு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. ஏன்னா சீனால இருக்கிற கொரியா டவுன்ல வாழ்ற மேக்ஸிமம் கொரியன் பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா சீன மொழி பேச தெரியாது. சோ அந்த மாதிரி இவங்களுக்கும் பேச தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனா என்னத்தை தான் ஓகே சொன்னாலும் இவங்க இந்த இடத்துல டாக்ஸியை மறைச்ச இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்டைமா இருக்கு. சோ இந்த ஒரு அன்டைம்ல எதுக்கு நீங்க இங்கிட்டு டிராவல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவர் கேக்குறாரு. அதை கேட்டோன்னே ஜீகுன் பார்க்க கொஞ்சம் கூட தயங்காம கேஷுவலா அவங்க கால்ல இருக்கிற பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு எடுத்து காமிச்சு எனக்கு பாம்பு கடிச்சிச்சு, இந்த பாம்பு கடிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு அட்ரஸுக்கு போக போறோம், நீங்க வேகமா ஓட்டிட்டு போனீங்க அப்படின்னா அது என் உயிரை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் ஜீகுன் பார்க்கோட பொண்ணை பாக்குறாரு. அப்படி அந்த பொண்ணை பாக்குறப்ப இவங்க கால்ல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல பழுத்து போயிருந்துச்சு. சோ அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி பரிதாபம் கிரியேட் ஆயிருது. என்னமோ அது பாம்பு கடிச்சு பிடிச்சாமா, அப்ப நான் உன்னை வேகமா கொண்டு போய் இறக்கி விட்டுறேமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த அட்ரஸை வாங்கி பார்த்துட்டு வேகமா கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு போய் அவரால் எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா போய் அந்த சைனீஸ் புரோக்கர் வீட்டுல இறக்கி விட்டுறாரு. அப்படி ஒன்ஸ் அவங்களை இறக்கி விட்டு அந்த டாக்ஸி டிரைவர் அங்க இருந்து கிளம்புன உடனே அந்த கொரியன் புரோக்கர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பயங்கர கோமா ஜீகுன் பார்க்க பார்த்து நடந்து வந்து என்ன உன் மனசுல பிஸ்தா நினைச்சிட்டு இருக்கியா, நீ வாட்டு டாக்ஸி டிரைவர் கூட எல்லாம் ஜகஜமா பேசிட்டு இருக்க, அவன் பாட்டுக்கு நீ நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வரன்றதை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா நம்ம எல்லாரும் தூக்கி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துரும். அப்படி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா அப்படின்னா நம்ம எல்லாரையும் மொத்தமா தூக்கிட்டு போய் நார்த் கொரியால இருக்கிற பிரிசன் கேம்ப்ல போட்டு விட்டுருவாங்க. அங்க போயிட்டு நீ செஞ்ச தப்புக்காக நாங்க எல்லாரும் தண்டனை அனுப்பிக்கணும்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாரு. அப்படி கத்துற அந்த ஒரு டைம்ல ஜீகுன் பார்க் அவரை பார்த்து நான் அந்த டைம்ல அவர்கிட்ட பேசல அப்படின்னா தான் அவருக்கு சந்தேகம் வந்து நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்பாரு. நான் சரியான டைம்ல சைனீஸ் மொழியில பேசி நீங்க என்னோட அப்பா, இவர் என்னோட தாத்தா, இது என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினதுனாலதான் அவருக்கு நம்ம மேல சந்தேகம் வரல. அதே நேரத்துல என்கிட்ட இருக்க பொண்ணை காமிச்சு பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னனாலதான் அவர் இறக்கப்பட்டு இவ்வளவு வேகமா கொண்டு வந்து நம்மளை இறக்கி விடவே செஞ்சாரு. சப்போஸ் அந்த டைம்ல நான் ரியாக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம நேரம் ஜெயில தான் இருப்போம்.
பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கே புரிய வருது இவ சரியான டைம்ல தான் பேசி நம்மளை காப்பாத்திருக்கா அப்படின்றதேவும். சோ ஒன்ஸ் இது தெரிஞ்ச உடனே சாரிமா நான் உன் மேல கோபப்பட்டு பேசிட்டேன், நீ இல்ல அப்படின்னா நேரம் நாங்க ஜெயிலுக்கு போயிருப்போம், இதுக்கு நான் உனக்கு கோடான கோடி நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சைனீஸ் புரோக்கரை பார்த்து பேசுறாங்க. அப்படி பேசின உடனே ஜீவன் பார்க்கோட வந்த இன்னொரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள நல்ல விலைக்கு பேசி வித்துறாப்ல. அப்படி ஒன்ஸ் அவங்கள வித்த உடனே அந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த நார்த் கொரியன் புரோக்கர்ட்ட தேவையான அளவுக்கு காசை கொடுத்துட்டு அவரோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடுறாப்ல. அதுக்கடுத்து கடைசியா மிச்சிருக்கிறது யாரு, நம்ம ஜீகுன் பார்க் தானே. அந்த ஜீகுன் பார்க்க நார்த் கொரியன் புரோக்கர் வர்றாரு. அப்படி வர்றப்ப ஜீகுன் பார்க் அந்த நார்த் கொரியன் புரோக்கரை பார்த்து நீங்க யார்கிட்ட வேணாலும் என்னைய வித்துக்கங்க, நான் விற்கிறதுக்கு முன்னாடி என் பையன் இந்த ஊர்ல தான் இருக்கான், சோ அவன்கிட்ட மட்டும் நான் ஒரு போன் கால் பண்ணணும், அவன்கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது கேட்ட உடனே அந்த நார்த் கொரியன் புரோக்கர் என்னது உனக்கு இங்க பையன் இருக்கானா, ஐயோ உனக்கு பையன் இருக்கான்லாம் தெரிஞ்சு அப்படின்னா எந்த புரோக்கரும் உன்னை வாங்கவே மாட்டானுங்க, சோ இதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ணவே முடியாது, உனக்கு போன் கால்லாம் பண்ணி தர முடியாது, உன்னை விற்கிறதா என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜீகுன் பார்க்க விற்கலாம் சொல்லிட்டு புரோக்கர்ட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கப்ப ஏதோ சம்திங் மிராக்கிள் நடந்து அந்த நார்த் கொரியன் புரோக்கரோட மைண்ட லைட்டா சேஞ்ச் பண்ணுது. அந்த ஒரு மைண்ட் வந்த உடனே ஐயோ இந்த ஒரு பொண்ணு சாதுரியமா செயல்படல அப்படின்னா நேரம் நம்ம ஜெயிலுக்கு போயிருப்போம், இந்த பொண்ணு என்னை அப்பான்னு வேற சொல்லியிருக்கான், சோ இந்த பொண்ணு என்ன நம்மகிட்ட கேட்டா அவளோட பையன்ட்ட பேசணும்னு கேட்டா அந்த ஒரு ஆசை கூட நிறைவேற்றலாட்டினா அது நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் பார்க்க கூப்பிட்டு உனக்கு என்ன உன் பையன்ட்ட பேசணும் அவ்வளவுதானே, உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அங்க ஒரு போன் இருக்கு அந்த போன் எடுத்து உன் பையனுக்கு போன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுக்கறாரு. ஜீவன் பார்க்க அந்த போனை பார்த்தோன்னே கண்கள்ல கண்ணீர் மல்க வேகமோடி போய் போன் எடுத்து அதுல நம்பரை டயல் பண்றாங்க. அப்படி டயல் பண்ண உடனே பார்த்தா ஆப்போசிட் சைடுல ரிங் அடிக்குது. ரிங் அடிச்ச உடனே போன் எடுத்துட்டு ஒரு சின்ன பையன் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்ன உடனே ஜீவன் பார்க்க நான் அம்மா பேசுறேன்ப்பா அப்படின்றாங்க. ஆனா அதை அவன் சரியா புரிஞ்சுக்காம டக்குன்னு போன் காலை கட் பண்ணிடுறான். அதுக்கடுத்து 2வது தடவையும் கால் பண்றாங்க. அப்பயும் அந்த பையன் சரியா புரிஞ்சுக்காம டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். அதுக்கடுத்து 3வது தடவை கால் பண்றப்பதான் அந்த சின்ன பையன் என்னடா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை அம்மா பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போன் எடுத்த உடனே அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படி கேட்ட உடனே எங்கிட்ட இருக்க ஜீவன் பார்க்க கதறி அழுதுகிட்டே நான் அம்மா தான்ப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆசையா எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அழுதுகிட்டே பாசமா அவங்க பேசுறது அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே கேட்கறாங்க. அப்படி கேட்ட எல்லாருக்குமே மனம் உருகிறது. இந்த ஒரு மன உருக்கு அந்த நார்த் கொரியன் புரோக்கர் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கும் ஏற்படுது. சோ அந்த ஒரு டைம் இந்த நார்த் கொரியன் புரோக்கர் ஒரு அம்மா மகன் பாசத்தை பிரிக்கிறதுக்கு நம்ம காரணமா இருக்க கூடாது, நம்மளுக்கு காசை விட எந்த ஒரு பாசம் தான் முக்கியம், அந்த பொண்ணு நம்மள அப்பான்னு வேற சொல்லியிருக்கா, ஒரு அப்பா வந்துட்டு மகளுக்கு நம்ம எப்பயுமே துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் பார்க்க கூப்பிட்டு நான் இனிமேல் உன்னை விற்க போறது கிடையாது, உன்னோட ஆசைப்படி நீ உன் மகன் கூட தானே சேர்ந்து வாழணும் ஆசைப்பட்ட, நீ போய் உன் மகனை கூட்டிட்டு தனியாவே வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் பார்க்க அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. இந்த ஒரு விஷயம் ஜீவன் பார்க்க செம்மையான ஹாப்பினஸ் கொடுக்குது. சோ அந்த ஒரு நன்றியை கண்ணீர் மல்கவே அந்த நார்த் கொரியன் புரோக்கர்ட்ட சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்து கடைசியா தன்னோட பையனையும் மீட் பண்றாங்க. சோ ஒன்ஸ் தன்னுடைய மகனை மீட் பண்ணோடனே அன்பை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் அன்பை ஷேர் பண்ணாலும் சீனால இருக்கிறது அவ்வளவு சேஃப்டியான விஷயமானு கேட்டா அதுதான் கிடையாது இல்லையா. ஏன்னா எப்ப வேணாலும் சீனா போலீஸ் இவங்களை பிடிச்சி நார்த் கொரியாட்ட ஒப்படைக்கலாம் இல்லையா. சோ அதனாலே சீனா இருந்து தப்பிச்சு வேற எங்கேயாச்சும் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பாக்குறப்ப சீனால இருக்க பெய்ஜிங்ல ஒரு சவுத் கொரியன் எம்பசி இருக்கு. அப்படி அந்த எம்பசிக்கு போயிட்டோம் அப்படின்னா சவுத் கொரியா ப்ரொடெக்ஷன் கொடுத்து சவுத் கொரியாவுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. சோ அது தெரிஞ்ச உடனே பெய்ஜிங்க்கு கிளம்பி போறாங்க. பெய்ஜிங்க்கு கிளம்பி போறதோட மட்டும் இல்லாம அந்த எம்பசிக்கு முன்னாடி போய் நிக்கவும் செய்யறாங்க. ஆனா அப்படி நிக்கிறப்ப தான் அவங்களுக்கே தெரியுது என்னதான் எம்பசி சவுத் கொரியாவோட இருந்தாலும் எம்பசிக்கு முன்னாடி இருக்க போலீஸ் எல்லாமே சைனா போலீஸா தான் இருக்காங்க. சோ அவங்க எம்பசிக்குள்ள போற எல்லாரையும் பாஸ்போர்ட்டை வாங்கி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்றாங்க. அதாவது பாஸ்போர்ட் கரெக்டா இருந்தா மட்டும் தான் அந்த எம்பசிக்குள்ளே அலோவ் பண்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஜீவன் பார்க்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது இல்லையா. சோ இங்க போய் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. அப்படி இவங்க என்ன பண்றேன்னே தெரியாம நின்றுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அதே இடத்துல இவங்களுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட 7 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அந்த 7 பேரும் பாத்தீங்கன்னா நார்த் கொரியாக்காரங்களா தான் இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா தப்பிச்சு போறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்ககிட்ட இருந்தா சில முணுமுணுக்கள் சத்தம் கேக்குது. அதுதான் மங்கோலியால ஒரு சவுத் கொரியன் எம்பசி இருக்கு அப்படின்ற விஷயம். ஏன்னா மங்கோலியாக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்க சீனா போலீஸ் இருக்க மாட்டாங்க இல்லையா. சோ அவங்க பாத்தீங்கன்னா பிடிச்சாலும் நார்த் கொரியாக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அதே நேரத்துல சவுத் கொரியன் எம்பசிக்குள்ள போயிட்டா ஈஸியா தப்பிச்சலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ சீனால இருந்து எப்படியாச்சும் மங்கோலியாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான போடுறாங்க. ஆனா இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே சீனாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில இருக்க ஒரு மிகப்பெரிய பார்டர். எஸ் அந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மீட்டர் உயரத்துக்கு முள்வேலி இருக்கும். அது ஒரு 2 லேயரா இருக்கும். சோ அந்த 2 முள்வேலியை தாண்டினா மட்டும் தான் இவங்களால மங்கோலியாக்குள்ள போகவே முடியும். ஆனா அந்த முள்வேலிக்கு முன்னாடி போலீஸும் இருப்பாங்க. சோ இவங்களை எல்லாம் பைபாஸ் பண்ணி போறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் வேற ஆப்ஷனும் கிடையாது இல்லையா. சோ அதற்கான கரெக்டான நாளை சூஸ் பண்றாங்க. அன்னைக்கு நாள் நள்ளிரவுல இந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ் ஜியூன் பார்க்கோட சேர்த்து அந்த 7 பேரும் அந்த முள்வேலியை கட் பண்ணி மங்கோலியாக்குள்ள போறதா இவங்களுடைய பிளானேவும் அதுலயும் போலீஸ் ரவுண்ட் இல்லாத இடத்த சூஸ் பண்ணி இவங்க மங்கோலியாக்குள்ளேயே போக போறாங்க. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா இவங்க போலீஸ் இல்லாத இடத்தையும் நள்ளிரவுல ரீச் பண்ணிடுறாங்க. அந்த முள்வெளியையும் கட் பண்ணிடுறாங்க. அப்படி கட் பண்ணோடனே அந்த 7 பேரும் பாத்தீங்கன்னா தப்புச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு சீனா பார்டர்ல இருந்து மங்கோலியாவை நோக்கி ஓடுறாங்க. ஆனா மத்தவங்க ஒன்னாலும் ஜியூன் பார்க்கால அந்த இடத்துல ஃபாஸ்டா ஓட முடியல. ஏன்னா அவங்களுடைய காலில் ஆல்ரெடி புண்ணு இருக்கு இல்லையா. சோ அதனாலே அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய காலை எட்டு வச்சு தான் போறாங்க. அப்படி போறப்ப தன்னுடைய பையனையும் இழுத்துக்கிட்டே போறாங்க. அப்படி இழுத்துட்டு போறப்ப அவங்களுடைய ஹார்ட் பீட்
பீட் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா முன்னாடி போற எல்லாரும் குடுக்குறன்னு ஓட்டாங்க இல்லையா, இப்ப மாட்டினாங்கன்னா இவங்களும் பையனும் மட்டும் தானே மாட்டுவாங்க. அதுலயும் இந்த பார்டர்ல தப்பிச்சு போறதெல்லாம் பார்த்தா யோசிக்காம சுற்றுவாங்க இல்லையா. சோ அதனாலே இப்ப இவங்களுக்கு ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுற அந்த ஒரு டைம்ல மிராக்கிள் நடக்கிற மாதிரி ஒரு நபரும் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. எஸ், அவரு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல இவங்க பையனை சோல்டர்ல தூக்கி வச்சுட்டு இவங்க கையை பிடிச்சிட்டு வேகமா இழுத்துட்டு போறாரு. அப்படி போறவங்க சக்சஸ்ஃபுல்லா மங்கோலியா பார்டருக்குள்ள என்டர் ஆயிராங்க. அப்படி மங்கோலியாக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் இவங்களும் சவுத் கொரியா எம்பசி எப்படியாவது ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கிறது ஒரு நாள் 2 நாள் எப்படியாவது ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து பாக்குறாங்க. ஆனா 3 நாள் ஆகியும் இவங்க எவ்வளவு நடந்தாலும் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பாலைவனம் தான் தெரியுதே தவிர மனித நடமாட்டத்தையே பார்க்க முடியல. ஐயோ, ஆள் நடமாட்டமே இல்லாத பாலைவனத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கு மேலே நம்ம முன்னோக்கி போனோம் அப்படின்னா பாலைவனத்திலே இறந்து போயிருவோம். ஏன்னா குடிக்க தண்ணி கூட இல்லாத இந்த பாலைவனத்துல நம்மளால சர்வைவ் ஆகவே முடியாது. பேசாம நம்ம மறுபடியும் சீனாக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்க ஆரம்பிக்கிறது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியூன் பார்க், அவங்க மகன், இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ண அந்த ஒரு மனிதர். அப்படி நடந்து அவங்க எங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாங்களோ மறுபடியும் அதுக்குள்ளே என்டர் ஆயிராங்க. அப்படி என்டர் ஆனதுக்கு அப்புறம் பெய்ஜிங்க்கும் போயிடுறாங்க. அப்படி பெய்ஜிங்க்கு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல மறைமுகமா இருந்தே ஒரு டீ கடையை நடத்திட்டு வர்றாங்க. அப்படி டீ கடையை நடத்திட்டு இருக்கப்பே ஒரு அமெரிக்கன் கொரியன் ஃபாஸ்டர் இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. சோ அவர்கிட்ட அன்பா பேசி சில உதவிகளையும் இவங்க கேக்குறாங்க. அதையும் அந்த ஃபாஸ்டர் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு கொடுக்குறாரு. எஸ், இவங்க 3 பேரையும் பாத்தீங்கன்னா சேஃபா இங்கிலாந்துக்கு அனுப்பிடுறாரு. சோ இங்கிலாந்து வந்ததுக்கு அப்புறம் இவங்க மேரேஜ் பண்ணிட்டு இப்ப 3 குழந்தைகளோட சந்தோஷமா இங்கிலாந்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படித்தான் இந்த ஒரு ஸ்டோரி ஹாப்பியா எண்ட் ஆகும் செய்து. சோ இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.